Hi friends, this is Vijay from Dhruvam Academy. In the series Zero to Hero series, Max பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் வேணாம், அந்த கவலையும் வேணாம். Maxனால தான் எனக்கு வந்து மார்க் போகுது. Max மட்டும் தான் எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. Maxல இருக்கிற ப்ராப்ளம் தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கறது மாதிரி உங்களுக்கு எந்த தாட்டா இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டுருங்க. அந்த பயத்தை அப்படியே தூக்கி போட்டுருங்க. Max ரொம்ப எளிமையா பேசிக் லெவல்ல இருந்து, அதாவது பிகினர், இப்பதான் பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்லையும் எந்த மாடல் பார்க்கணும், எந்த மாடல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா உங்களால கிளியர் பண்ண முடியும், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு டாபிக்லையும் இதுதான் பேசிக் மாடல், இது கொஞ்சம் அப்படியே அடுத்தது அட்வான்ஸ் மாடல், அதுக்கு அடுத்தது இன்னும் அட்வான்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கேட்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வரைக்கும் என்ன மாதிரியான மாடல்ஸ் வந்திருக்கோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதில் பேசிக்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இது வந்து ஜீரோ டு ஹீரோ சீரீஸ். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பரோ இல்லை ஒரு நோட்டோ வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாடல் பார்க்கும்போது நான் ஹோம்ஒர்க் சம் வந்து கொடுப்பேன். அந்த ஹோம்ஒர்க் சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். செல்ஃபாக ஹோம்ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட்லேயும் வந்து ஆன்சர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் 3 வீடியோஸ் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் வாரத்தில் 3 வீடியோஸ் அப்படியே வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாப்பிக்காக இருக்குது. அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இந்த டைம் அண்ட் ஒர்க்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே எந்த ஒரு ஃபார்முலாஸும் கிடையாது. நான் ஃபார்முலாஸ் கொடுக்கக்கூடிய டாப்பிக்கும் இருக்கும். ஸோ அது வந்து லேட்டராக பார்த்துக்கலாம். இந்த டாபிக் டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பைலிங்குவலில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வர்றது மாதிரி ஃபாலோ பண்ணுறது மாதிரி தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இதில் எந்த ஒரு ஃபார்முலாஸும் கிடையாது. அதாவது நேர்மாறல்பாங்க, எதிர்மாறல்பாங்க, அந்த ஆரோ போட்டெல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க. அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இதுலேயே வந்து ரேஷியோ, எஃபிஷியன்சி, அதுக்கு அடுத்தது வந்து 2 பேரோட காம்பினேஷன்ஸில் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான மாடல்லாம் இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப பேசிக்கான மாடல். எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆனால் எதுக்குமே ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதே கிடையாது. முழுக்க ஷார்ட்கட் இருக்கும். ஷார்ட்கட் அதுவும் மேனுவல் மெத்தடாக இருக்கும், இல்லை ஷார்ட்கட்டாக இருக்கும். அடுத்தது எப்படி ஷார்ட்டாக வந்து சால்வ் பண்ணலாம், எந்த ஒரு ஃபார்முலா இது எதுவுமே இல்லாமல் ஷார்ட்கட்லேயும் எப்படி ஷார்ட்டாக வந்து கிளியர் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. மொதல் சம் பாருங்கள். இந்த சம் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது வாரத்துக்கு 3 வீடியோனா 2 days ஒன்ஸ் வந்து இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். 2 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்குற சம்ஸுக்கான சொல்யூஷன் நான் ஒர்க் அவுட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன். அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், எல்லோரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். தொழிலாளர்கள் 30 நாட்களில் ஒரு சுவரை கட்ட முடியும். 15 தொழிலாளர்கள் எத்தனை நாட்கள் எடுப்பார்கள்? பைலிங்குவலில் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி. 10 workers can complete a wall in 30 days. How many days will 15 workers take? இதுதான் டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான மாடல். இந்த மாடல்லேருந்து நம்ம போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக நிலைமை வந்து புரியும். இந்த சம்மை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதில் 10 தொழிலாளர்கள் 30 நாட்கள் ஒரு சுவர் கட்ட முடியும். 15 தொழிலாளர்கள் எத்தனை நாட்களில் கட்டி முடிப்பாங்க? இந்த மாதிரி ஒரு சம் பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கொஸ்டினில் இந்த மாதிரி 3 வேல்யூ இருக்குது, 3 நம்பர் இருக்குது, இது மட்டும் தான் பார்க்குறீங்க. இது மாதிரி பார்த்தோன்னையும் மொதல் 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? 3ஆவதாக இருக்கிற நம்பரை டிவிஷனில் போடுறீங்க. ஆன்சர் வந்துடும். நாட்கள். அதாவது 10 ஒர்க்கர் 30 நாளில் வந்து வேலையை முடிக்கிறாங்க. 15 ஒர்க்கர் வந்து எத்தனை முடிப்பாங்கன்னா 20 நாட்களில் முடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சம்மை பார்க்கும்போது 3 வேல்யூ இருக்குது அப்படின்னா முதல் 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி 3ஆவது இருக்கிற வேல்யூவை டிவிஷனில் போட்டால் ஆன்சர் வந்துடும். இது வந்து ஒரு குருட்டு மனப்பாடமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் எக்ஸாம்ஸில் இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். வேகமாக டைமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். சரி, இப்போ எதுக்கு இதை 2த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், அதுக்கடுத்து 3ஆவது இருக்கிற வேல்யூவை நம்ம டிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வருவோம். கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு வீடு கட்டுற ஒர்க் இருக்குது. அந்த வீடு வந்து கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 3 மாதம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போது அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது 3 மாதம் டைமு. அதுக்கு ஒரு 10 இல்லைனா ஒரு 20 பேர் எம்ப்ளாயீஸ் வந்தால் தான் அந்த 3 மாதத்தில் முடிக்க முடியும்னு இன்ஜினியர் சொல்கிறாரு. அப்போது ஃபிக்ஸடாக இருக்கிறது என்ன, அந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஃபிக்ஸடான ஒர்க்கு. அந்த வீடு வந்து எல்லாமே பிளான் பண்ணியிருப்பாங்க, அந்த வீடு கட்ட முடிக்க முடியுங்கிறது 3 மாதத்தில் முடிக்க முடியும் அப்படிங்கிறது 3 மாதம் வரைக்கும் அது வேலை இருக்குது, ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய வேலை. அப்போ அதில் ஒரு 20 எம்ப்ளாயீஸ் வந்தால் 3 மாதத்தில் முடிக்க முடியும்னு இன்ஜினியர் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இங்கே எம்ப்ளாயீஸ் வந்து அதிகப்படுத்துகிறோம். எனக்கு வந்து 3 மாதம்லாம் டைம் இல்லை, எனக்கு ஒரு 1.5 மாதத்தில் முடிக்கணும், இல்லைன்னா ஒரு 60 நாட்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டு சொல்கிறோம். அப்போ இன்ஜினியர் என்ன பண்ணுறாருன்னா வேலையாட்களை உள்ளே அதிகமாக கொண்டு வர்றாரு. இப்போ அதிகமான வேலையாட்கள் உள்ளே வரும்போது அந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாடல் அவ்வளோதான். ஒரு லோடு லாரி வருது, ஒரு லோடு லாரியில் ஒரு லோடு அரிசி மூட்டை வருது, ஒரு 100 மூட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 மூட்டையை இறக்கி கீழே வைக்கணும். ஒரே ஒரு கூலியால் வந்து அழைச்சிட்டு வந்து அந்த 100 மூட்டையும் இறக்குறோம். அந்த 100 மூட்டையும் நம்ம இறக்குறதுக்கு அந்த ஒரே ஒரு கூலியால் நம்ம அழைச்சிட்டு வரும்போது அதனால் என்ன பண்ணுவார், 100 தடவை லாரி மேலே ஏறி 100 தடவை ஒவ்வொரு மூட்டையாக எடுத்துகிட்டு வந்து வைப்பார். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும், இல்லைன்னா 2 நாள் கூட ஆகும், ஒரு 1.5 நாள் கூட ஆகும் 100 மூட்டையும் வந்து ஒரே ஆளாக எடுத்து இறக்கி வைக்கிறதுக்கு. இதுவே ஒரு 10 கூலி ஆட்களை அழைச்சிட்டு வந்து அதே 100 மூட்டையை நம்ம எடுக்க சொல்லி வேலை வாங்கினோம் அப்படின்னா ஒவ்வொரு கூலியாலும் 10 மூட்டையை தூக்கி போட்டு போயிடுவாங்க. இன்னும் வேகமாக முடிக்கணும் அப்படின்னா 100 கூலியால் அழைச்சிட்டு வந்து இந்த ஒரு லோடு இல்லை அரிசி மூட்டையை 100 அரிசி மூட்டையை இறக்கிறதுக்கு நம்ம கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னா 100 கூலியால் 100 மூட்டையை ஆளுக்கு ஒவ்வொரு மூட்டையை தூக்கி வேகமாக போட்டுருவாங்க. அப்போ இங்கே வேலையாட்கள் அதிகமாக வேலை சீக்கிரம் முடிஞ்சிருதா? இதுதான் கான்செப்ட். அப்போ வேலைங்கிறது என்ன, ஃபிக்ஸடு ஒன்று. அந்த லாரியில் 100 மூட்டை அரிசி இருக்குது, அது இறக்கி வைக்கணுங்கிறது வேலை. அது வந்து ஃபிக்ஸடான ஒர்க்கு. அது எப்படி நம்ம வீடு கட்டும் போது ஒரு ஃபிக்ஸடான ஒர்க்கு அது 3 மாதம் ஆகும்னு சொன்னாங்க, அது மாதிரி அது ஃபிக்ஸடான ஒர்க்கு. அப்போது இந்த 2 வேல்யூ எதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்? இங்கே 10 தொழிலாளர்கள் இருந்தாங்க, 30 நாட்கள் ஒரு சுவரை கட்ட முடியும். ஒரு வாழை வந்து ஒரு செவுத்தை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு 10 தொழிலாளர்கள் 30 நாட்கள் ஆகும் அந்த செவுத்தை கட்டி முடிக்கிறதுக்கு. அப்போது எவ்வளோ வேலை இருக்குங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒர்க் இருக்குது, அதுதான் இந்த மல்டிப்ளிகேஷன். 10 தொழிலாளர்கள் 30 நாட்கள் 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 300 வேலை. எவ்வளோ வேலை இருக்குது, நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் எத்தனை, மொத்தம் 300 வேலை இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கு தான் இதை மல்டிப்ளை பண்ணோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மொத்தமாக இருக்கக்கூடிய வேலையோட அளவு 300 எண்ணிக்கையில் இருக்குது. இப்போது 15 ஒர்க்கரை இந்த 300 வேலையை பிரித்து கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட். இந்த 300 டிவிஷன் 15. நம்ம என்ன சொன்னோம், 100 அரிசி மூட்டை இருக்குது, ஒரு ஆளாக பார்த்தா 100 தடவை தூக்குறான். 10 பேரை அழைச்சிட்டு வந்து விட்டோம்னா ஒருத்தர் 10 மூட்டையை அப்படியே தூக்கி போடுறான், 10 மூட்டையாக வந்து தூக்கி போடுறான். வந்து 100 பேரை கொண்டு வந்து விட்டோம்னா 100 அரிசி மூட்டையை 100 பேர் ஒரே ஒரு தடவை தூக்குறான். அதே தான் மொத்தமாக உள்ள வேலை எத்தனை, 300. அந்த மொத்தமாக இருக்கிற வேலை எண்ணிக்கையை 15 பேருக்கு நம்ம பிரித்து கொடுக்குறோம். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். இந்த 300 வேலையை 15 பேருக்கு அந்த அரிசி மூட்டையை பிரித்து கொடுக்குற கான்செப்ட் தான். இது பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் தான் 4. அப்போ 15 பேர் இந்த 300 வேலையை இந்த 15 பேர் வந்து பிரித்து செஞ்சாங்கன்னா 20 நாட்களில் முடிப்பாங்க. இதே தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சம்பளம் நான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 3வது இருக்கிற வேல்யூவை போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் சொன்னேன். அது ஏன் வந்தது அப்படிங்கிற கேள்வி வந்தால் தான் உங்களுக்கு மறக்காது. அது ஏன் இந்த மாதிரி நம்ம போட்டு அடிக்கிறோம் அப்படின்னு இப்போ நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு மறக்காது. இது கான்செப்ட் பேசிஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? இந்த மாடல் பேசிக்லேயும் பேசிக். இந்த மாடல் ஒரு மாடல் உங்களுக்கு மனசில் மறக்கவே மறக்காது இனிமேல் லைஃப்பில். இங்கே இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு கான்செப்ட் போகுது பார்த்தீங்களா,
அதுதான் இது. கோடு போட வேண்டியதில்லை. இது அதிகமானா இது அதிகமாகும், இதுவும் அதிகமானா இது கம்மியாகும் அப்படிங்கிறது மண்டையில் போட்டு குழப்பமே வேணாம். நீ எந்த மேஜராக வேணாலும் இருந்துட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நான் ஆர்ட்ஸு, நான் வந்து பிஏ லிட் படிச்சிருக்கேன், எனக்கு எதுவுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் கான்செப்ட், புரியுதுங்களா? மொத்தம் 2 பேர் சேர்ந்து பண்ணுற வேலை, ஃபிக்ஸடாக இருக்கிற வேலை, மொத்த எண்ணிக்கையில் 300 வேலை இருக்குது. அந்த 300 வேலையை 15 பேருக்கு பிரித்து கொடுத்தாச்சு, 20 நாளில் முடிச்சிருவான். மறுபடியும் இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஒரு தடவை பார்க்க போகிறீங்க, லைஃபுக்கு உங்களுக்கு இந்த டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி கான்செப்ட். அடுத்த சம் பார்ப்போம். இதே மாடல் தான். ஒரு 3 சம் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், 2 சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 நாளைக்கு அப்புறம் அடுத்த வீடியோ கொடுக்கும்போது, 2 நாளைக்கோ இல்லை 1 நாளைக்கு அப்புறமோ அடுத்த வீடியோ கொடுக்கும்போது இதுக்கான ஆன்சர் நான் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன். அடுத்தது 5 தொழிலாளர்கள் 40 நாட்கள் ஒரு குளத்தை தோண்ட முடியும். 20 தொழிலாளர்கள் எத்தனை நாட்கள் எடுப்பார்கள்? அதே கான்செப்ட். 5 தொழிலாளர்கள் 40 நாட்கள், அப்போ 200. 5 × 20 0 தூக்கி போட்டுக்கிறோம். மொத்தம் இருக்கிற வேலை எத்தனை? 200 வேலை. அது எத்தனை பேருக்கு பிரித்து தரணும்? அங்கே பேருக்கு நம்ம பிரித்து தரணும். அந்த 200 வேலை 20 பேருக்கு நம்ம பிரித்து கொடுத்தோம்னா 10. இப்போ 20 பேர் 10 நாளில் தோண்டிடுவான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இதில் எங்கே ஃபார்முலா வந்துச்சு? ஃபார்முலாவே கிடையாது, ஃபார்முலாவே தேவையே கிடையாது. எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா இல்லை வந்துட்டு டைரக்ட் ப்ரொபோர்ஷனா, நேர்மால், இது அதெல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கவே வேண்டாம். அது கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மொத்தம் இருக்கிற வேலை எத்தனை, அது எத்தனை பேருக்கு பிரித்து தரோம், வர ஆன்சர் அத்தனை நாளில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க அவனுங்க. இதுதான் கான்செப்ட். அடுத்தது 15 ஒர்க்கர் கேன் பில்ட் எ பிரிட்ஜ் இன் 15 ஒர்க்கர்ஸ் கேன் பில்ட் எ பிரிட்ஜ் இன் 60 days. 15 தொழிலாளர்கள் 60 நாட்களில் ஒரு பாலத்தை கட்ட முடியும். 15 தொழிலாளர்கள் 60 நாட்களில் ஒரு பாலத்தை கட்ட முடியும் அப்படின்னா மொத்தம் இருக்கிற வேலையோட எண்ணிக்கை எத்தனை? 900. ஓகேங்களா? மொத்தம் இருக்கிற வேலையை எத்தனை பேருக்கு பிரித்து தரணும்? 25 தொழிலாளர்கள் எத்தனை நாட்கள் எடுப்பார்கள்? இந்த 900 ஒர்க்கு, மொத்தம் 900 ஒர்க் இருக்கு. அது இருக்கக்கூடிய 25 பேருக்கு நம்ம பிரித்து கொடுக்குறோம். அப்போ 36 நாட்கள். ஓகேங்களா? 900 ஒர்க்கை 25 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டோம்னா 36 நாட்கள். இவ்வளோதான் கான்செப்ட். இப்போது டைம் அண்ட் ஒர்க்கில் பேசிக் மாடல், ஒரு மாடல் தரவாயிட்டிங்களா? இனிமேல் மறக்கவே மறக்காதுல்ல, எப்பயும் மறக்காது, மறக்கவும் கூடாது, மறக்காது. அவ்வளோதான். இது வந்து ஹோம்ஒர்க்கு. இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி இந்த ஹோம்ஒர்க்கை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் போக போகுது பேசிக் நீங்கள் வந்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. இன்னும் போக போக வரக்கூடிய மாடலும் புரிஞ்சிடும். நான் சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சிடும். அதையுமே ஒர்க் அவுட் பண்ணிவிடுவீங்க. ஆனால் 2 days ஒன்ஸ் நான் வந்து ஆன்சரை அனுப்பிடுறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மாடல் 2. இப்போ நம்ம பார்த்தது மாடல் 1. இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடல் 2. இதுவும் அதே மாடல் மாதிரி தான், கான்செப்ட் மாதிரி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. A printing press prints 500 books in 25 days. How many books will it print in 40 days? ஒரு அச்சகம் 25 நாட்களில் 500 புத்தகங்கள் அச்சிடுகிறது. 40 நாட்களில் எத்தனை புத்தகங்கள் அச்சிடும்? இங்க என்ன கேட்டிருக்காங்க? 40 நாட்களில் எத்தனை புத்தகம்னு கேட்டிருக்காங்க. இது முன்னாடி மாடலில் நம்ம டேஸ் என்ன அப்படிங்கிறது மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. இங்கே ஒரு பொருள் இருக்குது, ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட் எத்தனை அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இங்கே புத்தகம் பிரிண்ட் பண்ணுறாங்க, நாட்கள் ரெண்டுமே நாட்கள் கொடுத்துட்டான். இங்கே 25 நாட்கள் 500 புத்தகம், இங்கே 40 நாட்கள்னு கொடுத்துட்டான். இப்போ நாட்கள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 500 புத்தகமா, எத்தனை நாள்? 25 நாட்கள். அப்போ 500 25ஆல் டிவிஷன் பண்ணுறோம், 20.
கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து இது என்னன்னு நீங்கள் கேட்கணும், கேட்டால் தான் அது புரியும். ஒரு அச்சகம் 25 நாட்களில் 500 புத்தகத்தை அடிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது 500 புத்தகம் மொத்தமாக அடிச்சிருக்கிறான். அதுக்கான டைம் என்ன, 25 நாட்கள் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை புத்தகம் நமக்கு கிடைச்சிருச்சு? ஒரு நாளைக்கு 20 புத்தகம், 20 புக்ஸ் ஒரு நாளைக்கு பிரிண்ட் பண்ணால் 25 நாளில் 500 புத்தகம் ஆகும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 40 நாட்கள் கேட்டிருக்கான். ஒரு நாள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு நாள் 20 புத்தகம் அடிக்க முடியுது, பிரிண்ட் அடிக்க முடியுதுன்னா கொஸ்டினில் 40 நாள் கேட்டிருக்கானா, இன்ட்டு 40 நாளில் எத்தனை புத்தகம்? 800 புத்தகம் அடிக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஒரு நாள் எத்தனை புத்தகம் அடிக்கிறோம் நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே அடுத்தது எத்தனை நாள் கேட்டிருக்கான் அத்தனை நாட்களோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிள். அடுத்த மாடலில் இதே மாடலில் அடுத்த சம் பார்ப்போம். அடுத்தது பாருங்க, அதாவது a workshop makes 150 chairs in 15 days. How many chairs will it make in 25 days? ஒரு பணிமனை 15 நாட்களில் 150 நாற்காலிகள் தயாரிக்கிறது. 25 நாட்களில் எத்தனை நாற்காலிகள் தயாராகும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ மொத்தம் 150 நாற்காலி அளவு எத்தனை நாட்கள் ஆகுது? 15 நாட்களில் தயாரிக்கிறாங்க. அப்போ எத்தனை வருது ஆன்சர்? நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15 நாள் 150 நாற்காலியா? இப்போ இதை அடித்து வர வேல்யூ என்ன? ஒரு நாளில் எத்தனை நாற்காலி தயாரிக்கிறாங்க? ஒரு நாளைக்கு 10 நாற்காலின்னு கிடைச்சிருது. அதுக்கு அடுத்தது ஒரு நாளைக்கு 10 நாற்காலினா 25 நாட்களுக்கு நம்ம எடுக்கும் போது ஆன்சர் வந்துடும் 250 நாற்காலிகள். ஒரு நாளைக்கு தயாராகிற நாற்காலியை கண்டுபிடிச்சிட்டோம்னா கொஸ்டினில் எத்தனை நாட்கள் வேணாலும் கொடுக்கட்டுமே, நாட்களோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். வர ஆன்சர் தான் வந்து என்னது 250 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அப்போ ஒரு நாளைக்கு 10 நாற்காலினா 25 நாளைக்கு 250 நாற்காலி. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். அடுத்தது வாங்க, அதே மாடல். ஓகேங்களா, ஏன் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா மனசில் ஈஸியாக பதியணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு தையல்காரர் 9 நாட்களில் 90 சட்டைகளை தைக்கிறார். அப்போது ஒரு 9 நாளில் 90 சட்டை தைக்கிறாரு. 15 நாட்களில் எத்தனை சட்டைகள் தைக்க முடியும்? அப்போது எத்தனை சட்டை? 90 சட்டை. 90 சட்டை 9 நாளில் தைக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சட்டை தைக்கிறாங்க அப்படிங்கிறது வேணும் நமக்கு. ஒரு நாளைக்கு 10 சட்டை தைக்கிறாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 15 நாட்களில் எத்தனை சட்டை தைக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு 10 சட்டைனா 15 நாளைக்கு 150 சட்டை. ஆன்சர் வந்துருச்சு. இதுதான் கான்செப்ட். இது வந்து 2வது மாடலுக்கான ஹோம்ஒர்க். பாஸ் பண்ணிக்கோங்க, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த மாடலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் மாடல் 1ன்னு போட்டு பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மாடல் 1ல் 2 சம் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். மாடல் 2ல் 2 சம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். மாடல் 1 என்ன ஆன்சர், மாடல் 2 என்ன ஆன்சர் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சரும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அடுத்த வீடியோ வரத்துக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துருவோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மேக்ஸ் பிகினர் சீரீஸ் வந்து மேக்ஸ் மேலே இருக்கிற பயம், இப்போயே மேக்ஸ் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு மேக்ஸ் மேலே இருக்கிற பயம் வந்து கொஞ்சம் போயிருக்கும். ஓகேங்களா, ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். யாருக்கெல்லாம் கான்ஃபிடென்ட் வருது, கண்டிப்பாக மேக்ஸ் வந்து மேக்ஸில் நான் ஸ்ட்ரகிள் ஆக மாட்டேன், கண்டிப்பாக வந்து நான் வந்து சால்வ் பண்ணிடுவேன், இல்லை சம்சையும் கண்டிப்பாக 25 out of 25 எடுக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் யாருக்கெல்லாம் வருதுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.